அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்த நிலையில் தற்போது புதுச்சேரி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், 5,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது புதுச்சேரியில் இந்த ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை மற்றும் இந்த காரணமாக புதுச்சேரி முழுவதுமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நகரப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கிராம பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. நகரப்பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளனால் பல்வேறு பாதிப்புகளை இந்த ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இந்த ஃபெஞ்சல் புயல் பாதித்த பிறகு அந்த பாதிப்புகளை பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவுக்கு 48.4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 4,000 ஊழியர்கள் இந்த பெஞ்சல் புயலில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5,000 நிவாரணமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இது மட்டுமில்லாமல் விவசாய நிலங்கள் ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 ரூபாயும், கால்நடைகளாக மாடுகளை இழந்தவர்களுக்கு 40,000-ம், ஆடுகளுக்கு 20,000-ம், சேதமடைந்த படகுகளை சரி செய்ய 10,000-ம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதே போல வீடுகளை, அதாவது 15 கூரை வீடுகள் இதுவரைக்கும் பாதிப்பாக இருக்குள்ளதாகவும், வீடு ஒன்றுக்கு 20,000 தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் இந்த கனமழையினால் இதுவரைக்கும் 4 பேர் உயிர்ந்துள்ளதாகவும், ஒருவர் இந்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் அவரை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த மழையினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஒருவருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் இதுவரை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புதுச்சேரியில் இந்த ஃபெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்கு மத்திய குழுவை அவர் கேட்டுள்ளதாகவும், மத்திய குழு இங்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதிப்புகளை பார்வையிட்ட பின் மத்திய அரசிடம் போதுமான இந்த புயல் பாதிப்புக்கான நிதி கேட்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை 85,000 உணவு பொட்டலங்களை இங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தங்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.